ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஜு பன்னீர். காஜு பன்னீர் சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்ல இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் பாருங்க. அவ்வளோதான். இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட்ஸ். காஜுனா முந்திரி, பன்னீர் அவ்வளோதான். இனி இந்த 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். 4, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. அப்புறம் நம்ம முந்திரி இதை கொஞ்சம் பாதிக்கு மேலே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாதிக்கு மேலே எடுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கம்மியாக ஒரு 15, 20 போல் வறுக்கறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம இது எடுத்து வச்சது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி அரைக்கணும், வெங்காயத்தை கட் பண்ணணும், எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இடித்து வச்சாச்சு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம இந்த முந்திரியை அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இது ஊறி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். என்ன மிக்ஸி தானே அரைக்குது. போட்டுட்டு நீங்கள் தண்ணி அப்போவே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்புறம் வேணாலும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 2 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு, கூடவே நான் பாலாடை தான் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நேற்றும் இன்றைக்கும் எடுத்து வச்சுட்டு தனியாக அது போட்டிருக்கிறேன். க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே க்ரீம் வாங்க மாட்டேன். இதெல்லாம் அரைச்சி இருக்கட்டும். நம்ம கடாய் அடுப்பில் வைக்கலாம். கடாய் சூடாகும் போது 2 ஹீப்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நெய் நல்லா உருகி வரும்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதை வறுத்துக்கலாம். அது வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு, வேணும்னா நீங்கள் பன்னீர் வறுக்கிற மாதிரி இருந்தால் இந்த நேரம் நீங்கள் வறுத்துக்கலாம். எனக்கு ஆனால் வறுத்தா பிடிக்காது, கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால நான் வறுக்கலை. இது எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் சோம்பு, 1 துண்டு ஜாதிபத்திரி, 1 கருப்பு ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதான். இது உங்ககிட்ட வேறு ஏதாவது இருந்தால் அது போட்டுக்கோங்க. இது இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். ப்ளஸ் பேலீஃப் இருந்தால் 1 கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஏன்னா ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. நல்லா வதங்கி வந்தாச்சு. இனி நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த காரம் எல்லா வெங்காயத்தில் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பியூரி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும். இனி நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கப் எடுத்து வச்சு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனி காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம நேராக இந்த தக்காளி வெங்காயம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ஊற்றிட்டு இந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது கருகிடக்கூடாது. அதனால தான் பவுடராக போட்டோம்னா கருகிடுமோன்னு ஒரு சந்தேகம். அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் கருகாத இல்லை, நான் நல்லா கரெக்டாக பண்ணிடுவேங்கிறவங்க அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆகும்போது அங்கங்கே நெய் தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், நெய் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படணும் உங்களுக்கு தானே தெரியும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி பிடிக்கும், குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்குமா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வச்சிடாதீங்க.
பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இனி இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. அதை எடுத்து கையில் போட்டு நல்லா நல்லா கசக்கி போட்டுருங்க. சுற்றியும் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், நல்லா வாசனையாக இருக்கும். இனி வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் சுகர் தான். அது அந்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் அதுக்குள்ளே போட்டுடலாம். நான் ஃப்ரை பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ணி போடணுன்னா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி அப்படியே வாயில் போட்டால் வழுக்கிட்டு போயிடும். நல்லா கிளறி விட்டு குழம்பு எல்லா பன்னீர் மேலெல்லாம் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இனி இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு கொதிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நல்லா கிளறி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே தான் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரி போடுறது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்று கடிக்க கிடைக்கும்போது அவ்வளோ அமோகமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோடு சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.